மனிதவளை எப்படி போகிறது தங்களை செய்வோம் ஏனிங்கே அறிவுள்ள மரியாதம் வேலையை உன்னை கொல்ல போகிறேன்டாப்ப சாப்பிட்டேன் சூர்யான் அணி அக்கா அடி வெளுத்து பிடிவேன். ஏன் அறியும் மலையாளம்? அந்த அக்காவுக்கு தெரியுமா மலையாளம் தெரியுமா? இல்லை காய்ச்சல் இல்லை, தூங்கு கொஞ்ச நாள் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரு. காலை பிடிச்சி அமுக்குறடா, வலிக்குதுடா. அனுச்சேச்சி ஏனிங்க அறியுள்ள மலையாளம் சூரிய அடி வெளுத்து பிடிவேன்றாங்க அணையக்கா. அணியக்கா அடி வெளுத்து பிடிவேன் அப்படியே சொல்லுங்க 2 பேரும். சாப்பிட்டியான்னு கேட்டேன் சூர்யா. அனியக்கா வாய்ஸ்லேயே அடி வெளுத்து குடிவேன்னு. அனிதா அவர்களை என் பதிவு கவனிக்கவில்லை, தாங்கள் மறந்து விட்டீர்கள் போலவே நன்றாக மைந்தனா. சாப்பிடலன்னு சொன்னேன் அனியக்கா, இன்னும் சாப்பிடாம என்ன பண்ற? அனிதா அக்கா மைந்தனா உங்களை கேட்குறாங்க பாருங்க. ஹாய் மகின்றாங்க. இன்ன வரைக்கும் சாப்பிடாம என்னடா பண்ற நீ? சாப்பிட வேண்டியதானே? வணக்கம் மனிதாவோட அவர்களே. இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கேன் அனியக்கா. ஆமாக்கா, இன்ன வரைக்கும் கூட சண்டை போடுறியாங்க்கா. என் லைவ் வரலன்னு சொல்லி சண்டை போடுறியாங்க்கா. கேளுங்கக்கா. நல்லா இருக்கேன் மகி, நீங்க எப்படி இருக்கீங்க மகி? அழகா இருக்குல்ல மகின்றது. குட் ஜாப் சூர்யா. என் கூட சண்டைக்கு போறியாங்க்கா, என் கூட சண்டைக்கு மல்லுக்கிட்டு நிற்கிறியாங்க. ஒன்று நம்புறா இந்த லைவ் ஓனர் என் லைவ் வரல, அதான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஒளித்தத்தா சாப்பிட மதியம் 4 மணி ஆகும். அவன் கூட சண்டை போட்டு நிற்கிறியான். என் லைவுக்கு எதுக்கு வரல, என் லைவுக்கு எதுக்கு வரலன்னு. மிக்க மகிழ்ச்சி அனியாக்கான்னு சொல்லி சிரிக்கிறான் அபி தம்பி. அனைவரும் நல மனித உடம்பவர்களை தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் நலத்துடன் வாழ்வாங்கு வாழ எல்லாம் உள்ள இயற்கை அன்னையின் ஆசைகளை வேண்டுகிறேன். ஆமாம் மைந்தனா. நன்றி மகிழ்ந்தாங்க. இன்னும் 1 நிமிடம் தான் உள்ளதுன்னு சொல்லி சிரிக்கிறோம். சூர்யா ஃபஸ்ட்டு சாப்பாடு இல்லை, அடி வெளுத்து போடுவேன். அனிதா அவர்களே நன்றி. நமது முன்னோர்களே சாரும். விசில் மருமகன் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லைவ் முடிஞ்சிடும், உனக்கு கொன்றுவேன் வச்சுக்கோ. மகி சாப்பிட்டீங்களா? அவன் தூங்கிட்டேன். நான் மெதுவாக பேசுகிறேன், சவுண்டு கொடுக்க மாட்டேன், மெதுவாக பேசுவேன்.